சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், குடும்பமே உங்களை பாராட்டும். இப்போ சட்டி சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ரம்ப இலை, 5 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் ஸ்லைஸாக வெட்டின வெங்காயம், 5-6 பூண்டு பல் ஸ்லைஸாக வெட்டினது, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்வோம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூள், பெருசாக கட் பண்ணின கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவி க்ளீன் பண்ணின நெத்தலி கருவாட்டையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் 2ஆவதாக புளிஞ்ச பாலையும் எடுத்து ஊற்றிக்கொள்வோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு மூடிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திக்குது. இப்போ நான் தேங்காய் கெட்டி பாலை ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நெத்தலி கருவாட்டு குழம்பு ரெடி. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் த டிஷ் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.